விஜயனுடைய இந்த பேச்சு தொடர்பாக பொதுமக்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அண்ணன் வந்தாரு, தமிழ்நாடு மட்டும் இல்லாம பூச்சேரிக்கு வந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வெற்றியாருங்க 2026 நம்ம தான், நம்ம தளபதி தான். புதுச்சேரி அரசு மீது எந்தவித விமர்சனத்தையும் அவர் வைக்கல. எப்படி பாக்குறீங்க? புதுச்சேரி அரசு மீது வழக்கமா போகக்கூடிய இடங்கள்ல சம்பந்தப்பட்ட மாநில அரசு வந்து விமர்சனம் வைப்பாரு. ஆனா இந்த முறை பாத்தீங்கன்னா புதுச்சேரி அரசு மீது எந்த விமர்சனத்தையும் அவர் விமர்சனம் இருந்தாலும் வைக்கிறதுக்கு நாங்க எல்லாருமே அன்பா அவங்களை அழைக்கிறோம். அதனால எங்களை தேடி அவர் வந்துக்கிறாரு. ஆமா, எங்க ஃபேமிலியில மொத்த ஓட்டம் அவருக்கு மட்டும்தான். அவர் தான் வரணும், ஆட்சிக்கு வரணும். எங்களுடைய கஷ்டம் எல்லாம் சீக்கிரம் தீரும் நாங்க எதிர்பார்த்து இருக்கிறோம் சார். நல்லது. பாண்டிச்சேரியில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, எதெல்லாம் விஜய் பேசுறதா நினைக்கிறீங்க? ப்ரோ, நிறைய பிரச்சனை இருக்கு ப்ரோ. நம்ம ஊர்ல வந்து விசிட்டர்ஸ்க்கு மட்டும் தான் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மோஸ்டா நம்மளுக்கு நம்ம ரேஷன் கார்டு தளபதி சொன்ன மாதிரி எதுவுமே இல்ல ப்ரோ. அவர் வந்தா நல்லது நடக்கணும். எங்க எல்லாரோட ஓட்டு அவருக்கு இருக்குது ப்ரோ. சிவதர்ஷினி ப்ரோ. என் பேர் தமிழரசி. எங்களுடைய உண்மையிலே இனிமேல் பெண்களுக்கு பாதுகாப்பு நிறைய கிடைக்கும்னு எங்களை எதிர்பார்க்கிறோம் நாங்க. உங்க ஊருக்கு விஜய் வந்திருக்கிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் பேசுறதா நினைக்கிறேன், எது திருப்தியா இருக்கு? அவர் பேசின எல்லாமே திருப்தியா தான் இருக்குது. நல்லா பேசினாங்க, நல்லா செய்வாங்க. என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குது உங்களுக்கு, என்னதெல்லாம் அவர் பேசிருக்காரு நினைக்கிறேன்? தளபதி சொன்ன மாதிரி எல்லா விஷயமும் இங்க அவர் சொன்ன எல்லா ஒரு மாற்றம் இல்லாம கண்டிப்பா செய்வார். இங்க குறைகள் பார்த்தாவே அனைத்துமே குறையா தான் இருக்குது. ஏஎஃப்டி மில்லு கிட்டத்தட்ட ஒரு 5 மில்லு வந்து சாத்தி வச்சுக்கிறாங்க. 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு வந்து வாய்ப்பு. அவர் வேலை அந்த ஏஎஃப்டி மில்லு தேர்ந்துட்டா 1.5 லட்சம் இளைஞர்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு வரும். எங்க தளபதி ஆதரிச்சு நாங்க இங்க செயல்படுவோம். 1.5 லட்சம் இளைஞர்களுக்கும் கண்டிப்பா வேலை வாய்ப்பு வாங்கி தருவாரு எங்க தளபதி. நாங்க நம்பி செய்வோம். டிவிக்கே தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் வேட்பாளரா விஜய் அவர்கள் அப்படின்றத சொல்றாங்க. பாண்டிச்சேரிக்கு யாரா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பாண்டிச்சேரி யாரா இருக்குன்னு தளபதி நியமிக்க வருதுதான். தளபதி யார் நியமிச்சாலும் அவருக்காக கண்டிப்பா நாங்க செயல்படுவோம். யாரை எதிர்பார்க்கறீங்க? தொண்டரா யாரை எதிர்பார்க்கறீங்க? யாரும் பர்டிகுலரா நம்ம சொல்ல முடியாதுங்க. கண்டிப்பா என்னோட பேர் நம்ம இருசப்பன். பிடிப்பாரு. அங்கேயும் இல்லை இங்கேயும் சேர்த்து தான் சொல்றாரு. அதே மாதிரி மாநில அந்தஸ்து கண்டிப்பாக வேணும். அது எல்லாரும் கேட்குற கூடிய விஷயம். கண்டிப்பாக 2026 நாங்கள் தான் வரும். தமிழ்நாடு சிஎம் நல்லா கேட்டுக்கணும். நம்ம வந்து இங்கே எவ்வளோ பாதுகாப்பு போலீஸ் கொடுத்தாங்களோ அற்புதமாக இருந்துச்சு. இதே போலீஸு அங்கே 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஆனால் வந்து இங்கே இருக்கிறவங்களை பார்த்து அவங்க கற்றுக்கணும். தமிழ்நாடு அரசு கற்றுக்கணும், அவ்வளோதான்.